முதலிடத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது வக்ஃபுக்கு தான் இருக்கிறது. அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு கவலை இருந்துச்சு. நீண்ட காலமாகவே நாம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தின வக்ஃபு வாரியத்தை எடுத்துருங்க, வேணாம், வக்ஃபு வாரியம் நமக்கு நன்மை செய்யவே இல்லை. இந்த வக்ஃபு வாரியத்தில் உள்ளவனை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, அவங்க வக்ஃபுடைய சொத்துக்களெல்லாம் கட்சிக்கு அலுவலகங்களுக்கு வாரி கொடுத்துருக்குறாங்க. அந்த இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்தால் கொடுத்துருக்க மாட்டோம், மக்கள்கிட்ட இருந்தால் கொடுத்துருக்க மாட்டோம். வானுலாவை அதிகாரம் வக்ஃபு வாரியத்தில் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த வக்ஃபு வாரிய அதிகாரிகளை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திமுகவுக்கு 500 ஏக்கர் வேணுமா, இந்த 500 ஏக்கர் எடுத்துக்கிறேன்னு அவர் கொடுத்துருவார். வக்ஃபு வாரியத்தில் கொடுத்துட்டாங்க, அவங்க கட்சி அலுவலகம் கட்டிக்கிடுவாங்க. அண்ணா திமுக வேணுமா, அவர் கொடுத்துட்டு போயிடுவார். எத்தனை கட்சியுடைய அலுவலகங்கள் வக்ஃபு இடத்துல இருக்கிறது, எத்தனை தனித்தனி பெரிய பெரிய பண முதலைகள்கிட்ட இருக்கிறது, எல்லாம் தார வார்த்தது யாருன்னு கேட்டால் இந்த வக்ஃபை பாதுகாப்பதற்காக உண்டாக்குன இந்த அயோக்கிய கூட்டங்கள் தான். அப்போ இதில் எம்பி இருப்பாராம், ஒரு எம்எல்ஏ இருப்பாராம், எல்லாம் பங்கு போடுறதுக்கு தான். அதில் என்ன செய்யணும், அந்த மாநிலத்தில் உள்ள முஸ்லீம் எம்பி சேர வேண்டும், முஸ்லீம் எம்எல்ஏ இருக்க வேண்டும்னு சில கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. இதை நீக்கணும்னு ஒருத்தர் சட்டம் கொண்டு வந்தால் பிஜேபிக்காரன் தனி நபர் தான் அவர். அது அந்த மசோதா கொண்டு வந்தோடனே அந்த வக்ஃபுங்கிற ஒரு சட்டம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், எங்கள் ஊரில் உள்ள வக்ஃபு சொத்துக்களை நாங்களே பாதுகாத்துக்குருவோம் அப்படிங்கிற நிலை தன்னால் உருவாயிரும். வக்ஃபு போர்டுன்னு ஒன்று தலையிட்டு, உதாரணமாக எங்கள் ஊரில் உதாரணத்துக்கு தான் எங்கள் ஊரில் இல்லை, இது எங்கள் ஊர் உதாரணத்துக்காக எங்கள் ஊரில் ஒரு முத்தவள்ளி என்ன செய்கிறாரு, பல கோடி களவான்ட்டார், ஊரே கோபத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்குது, நீக்கணும்னு. இவர் போய் வக்ஃபு வாரியம் சரி பண்ணிட்டு இவர் இன்னும் 5 வருஷம் நீடிப்பார்னு பேப்பர் வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்துட்டாருன்னா ஊரில் உள்ளவனு கேட்க முடியாது, ஏன் வக்ஃபு போர்டு, அதுக்கு முன்னாடி போலீஸ் முன்னாடி நிப்பாட்டுவாங்க, அவங்க அதிகாரம் இருக்குது, அவங்க நியமிக்குவாங்க, நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ இந்த வக்ஃபு போர்டுன்னு ஒன்று இருக்கிற காரணத்தினால ஊழல் தலை விரிச்சு ஆடுகிறது. வழங்குதா, வேண்டிய ஆட்களுக்கு சொத்துக்களை தார வார்த்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஆளுங்கட்சியில் எந்த கட்சி நியமிக்கிற அந்த கட்சிக்கு வக்ஃபு சொத்தை எல்லாம் தார வார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியா நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில்